உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ். சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். பிகேன் பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் மாத பலன்களை பார்க்கவிருக்கின்றோம். 12 ராசி அன்பர்களுக்கும் தனித்தனியாக பலன்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்னராக பொது பலன்களை பார்க்கலாம். அந்த பொது பலன்கள் எதை கொண்டு நிர்ணயிக்கிறோம் என்று பார்க்கும்போது இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை கொண்டு. அந்த கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது, இந்த மாதம் தொடங்கும் போது அதன் பிறகு மாறக்கூடிய கிரகங்கள், இதன் வழியாக பார்க்கும்போது ஆண்டு கோள்கள் என்று சொல்லக்கூடியதிலே குரு பிரதானமாக மிதுனத்திலே தொடர்ந்து இருக்கின்றார். சனி மீனராசியிலே சஞ்சரிக்கின்றார். ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் இருக்கின்றார். மாத கிரகங்களிலே ஏப்ரல் மாதம் தொடங்கும் போது சூரியன் மீனத்தில் இருக்கின்றார். பிறகு ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1 மேஷத்திற்கு சூரியன் வருவார். சந்திரன் தினகதியாக இருப்பதனால் அதற்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாய் இந்த ஏப்ரல் தொடங்கும் போது கும்பராசியிலே ராகுவோடு புதனோடு கூடி நிற்கின்றார். 2வது நாளே மீனராசிக்கு சனியோடு இணைகின்றார். புதன் மாதம் தொடங்கும் போது கும்பத்தில் இருந்து ஏப்ரல் 10ஆம் தேதி போல மீனத்திற்கு வருகின்றார். சுக்கிரன் இந்த மாதம் தொடங்கும் போது மேஷராசியில் இருந்து ஏப்ரல் 20ஆம் தேதி அளவிலே 19ஆம் தேதி ரிஷபத்திற்கு வருகின்றார். இது இந்த மாதத்தினுடைய கிரக நிலை. இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது, முன்னதாக காலபுருஷ தத்துவத்தினுடைய 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாப ஆதாய ஸ்தானத்திலே நிறைய கிரகங்கள் இருந்தது. அதற்கு முன்னே 10ஆம் இடத்திலே இருந்தது. அப்போது எல்லாம் நன்றாக போய்கொண்டு இருந்தது. இப்போது 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திலே அதிக கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. அங்கு நிரந்தரமாக சனி இருக்கின்றார். பங்குனி மாதம் என்பதனால் சூரியன் இருக்கின்றார். செவ்வாய் அங்கு வருகின்றார், புதனும் வருகின்றார். அப்போது நிறைய கிரகங்கள் மறைவிடத்திலே சஞ்சரிக்கின்றது. அது ஜலராசியாக இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது பிரளயம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திலே ராகுவுடைய தொடர்பு வருகிறது. ஆனால் அந்த ராகுவை குரு பார்ப்பதனால் மிகப்பெரிய தீங்காக அது ஏற்படாது. பிரச்சனை ஏற்பட்டாலும் கூட அது கட்டுக்குள்ளாக இருக்கும். 12ல் இருக்கக்கூடிய கிரகங்களிலே ஆயுட்காரகன் சனி, காலபுருஷ தத்துவத்தின் ஆயுள் ஸ்தானாதிபதி செவ்வாய், சுயஜாதகப்படி ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய லக்னத்தை உயிரை தீர்மானிக்கின்ற சூரியன், இவர்கள் இருக்கின்றார்கள். அதனால் அந்த ஆயுள் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதிலே யாருமே மிகவும் விபரீதமான விளையாட்டுகளை இந்த மாதத்திலே செய்யக்கூடாது. போர் பதற்றங்கள் மிகுந்து இருக்கக்கூடிய இடங்களிலே இந்த ஆயுள் இழப்பு என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏற்படுகிறது. அதனால் எல்லோருக்கும் வாழ்வாதாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே பிரச்சனை ஏற்படுகிறது. அது ஜலராசி என்று சொல்லும்போது ஜலராசி வழியாக ஏற்படுகின்றது. இதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இப்போது இருக்கிறது. எல்லாமே முடிவுக்கு வரும். ஒன்று, சூரியன் மேஷத்தில் உச்சம் பெறும்போது கொஞ்சம் சரியாகும். அடுத்து குரு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு உச்சபலம் பெற்று இந்த 12ஆம் இடத்தை பார்ப்பதனால் அடுத்து சரியாகும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக போகின்றது. இது பொதுவாக. தனியாக ஒவ்வொருவரும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயபாவம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே செலவை குறைக்க வேண்டும். செலவு செய்வதாக இருந்தால் தேவைக்கு செலவு, பிறகு தர்மத்திலே தர்மம் செய்வது என்று சொல்லக்கூடிய ஒன்றை கடைபிடிக்க வேண்டும். சிக்கனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. தேவையற்ற செலவுகள், பிரயாணங்கள், ஆடம்பரமான விஷயங்கள், இதை தவிர்க்க வேண்டும். மற்றபடி எதிர்காலத்திலே நாம் காக்கப்படுவோம். இப்போது இருக்கக்கூடிய நிலை கொஞ்சம் சாதகமற்ற இருக்கின்றது. அதனால் இந்த காலத்திலே ஒவ்வொருவரும் அனுதினமும் சிவ வழிபாட்டை தங்களால் முடிந்த அளவிற்கு செய்ய வேண்டும். பஞ்சாட்சரம் உச்சரித்து கொண்டு இருக்கலாம். சிவாலயங்களுக்கு சென்று கொண்டு இருக்கலாம். பிரதோஷ பூஜைகளை செய்யலாம். நித்தியப்படி சிவபெருமானுக்கு அவர் அபிஷேக பிரியனாக இருப்பதனால் வீட்டிலே சிவலிங்கம் விக்கிரகம் இருந்தால் அபிஷேகமும், ஆலயத்திலே ஈஸ்வரனுக்கு அபிஷேகமும் மிகச்சிறப்பாக நடைபெற வேண்டும். அந்த ஈஸ்வரன் நம்மை காத்தருள்வார். அடுத்து 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த ஏப்ரல் மாதம், அதாவது இந்த பங்குனி சித்திரை, பங்குனி மாதத்தினுடைய பிற்பகுதி பங்குனி 18லிருந்து சித்திரை 17 வரை எப்படி இருக்கப் போகிறது, சாதக பாதக விஷயங்கள், செய்ய வேண்டிய வழிபாடுகள், இவற்றை பார்ப்போம். மிதுன ராசி அன்பர்களே, ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும்? மிதுன ராசியில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களா? ரொம்ப டஃப்பான பீரியட் இது. ஏன்னா உங்கள் மேலே நிறைய பலு சுமத்தப்படும். நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும்.
காய்க்கிற மரத்துக்கு கல்லடின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் நல்லா படிக்கிற பிள்ளையாக இருந்தால் யாரெல்லாம் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் உங்கள் பொறுப்புன்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அவங்க கூட இருந்து எல்லாம் குரூப் ஸ்டடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. வீட்டில் தம்பி தங்கை இருந்தால் அவங்களுடைய மதிப்பெண்ணுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நீங்கள் ஒன்று படிச்சுட்டு இருக்கீங்கன்னா பார்ட் டைமில் இதை படியேன், சனி ஞாயிறில் சும்மா தானே இருக்குது, அப்போ இந்த கோர்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுடைய படிப்புன்றது அதிகமாக போகிறது, அதற்கான நேரம் அதிகமாக போகிறது. உத்தியோகஸ்தர்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் உயர் அதிகாரி, உங்களுடைய மேலாளர், இம்மிடியட் பாஸ், ஓனர், இப்படி யாரோ ஒருத்தர் உங்களுக்கு மேலே இருப்பாங்க இல்லையா, அவங்க உங்களுக்கு நெருக்கடி கொடுப்பாங்க. அதிகமான வேலை பளுவை உங்கள் மீது சுமத்துவார்கள். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா 10ஆம் இடம் வலுத்து இருக்குது, ராசியில் குரு இருக்கார், அவர் தான் 10ஆம் அதிபதி. முழுக்க முழுக்க கடமையே கண்ணாக இருக்கணும். அந்த கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். உங்களுக்கு தூங்குகிற நேரம் போக மீத நேரம் எல்லாமே படிப்பு இல்லை வேலை, அது சம்மந்தமாக தான் இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சொல்லவே வேணாம், கேட்கவே வேணாம். அவ்வளவு ஓட வேண்டியதாக இருக்கும், தெரிய வேண்டியதாக இருக்கும். டைமே இருக்காது உங்களுக்கு. இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் இந்த வீக்கெண்டு அல்லது ஏதாவது வெளியிடங்களுக்கு போகிறது அதெல்லாம் பிளான் பண்ணவே முடியாது. சித்திரை பிறந்தவொடனே ஏதாவது சுப நிகழ்ச்சிகள்லாம் இருந்தால் கூட உங்களுடைய சார்பாக குடும்ப நபர்களை நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும், அது கூட நீங்கள் போகிற மாதிரி இருக்காது. அந்த அளவிற்கு உங்களுக்கு ரொம்ப பிஸியாக இருக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதம் இருக்கும். அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். மிகப்பெரிய விஷயங்களுக்கு ஆசைப்படலாம் அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்த டெசிக்னேஷனுக்கு ப்ரமோஷன் அப்படின்னு எதிர்பார்க்குறத விட நீங்கள் பணிபுரியக்கூடிய அலுவலகத்தின் உச்ச பதவி எது, இதுதான், இதுக்கு மேலே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஹையஸ்ட் பொசிஷன், அதற்காக பிரயத்தனம் பண்ணலாம். அந்த அளவிற்கு சாதகமாக இருக்கிறது. அந்த மிதுனம்னு சொல்லும்போது அதற்கு அதிபதி புதன். இந்த புதனை மந்திரின்னு சொல்லுவோம், சூரியனை ராஜா, சந்திரனை ராணின்னு சொல்லுவோம். அப்படி ஒவ்வொரு கிரகங்களை ஒவ்வொரு விஷயத்திற்கு சம்மந்தப்படுத்துவோம். அதுதான் அந்த பலனை கொடுக்கும். புதன்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரியாக இருக்க. அதனால் ஒருத்தருக்கு இப்போது எலெக்ஷனில் ஜெயிக்கிறது மட்டும் இல்லாமல் மந்திரி பதவியும் கிடைக்கணும் அப்படின்ற அளவுக்கு விருப்பம் இருக்குதுன்னு சொன்னால் அதை செயல்படுத்துறதுக்கு நீங்கள் ராப்பகலாக உழைப்பீங்க, போராடுவீங்க. அதற்கு தகுதியான நபர் நீங்கள் தான்றதை நிரூபித்து காட்ட முடியும் இந்த மாதத்தில். அதற்கு என்ன செய்யணும்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயங்களையும் பெறுவதற்கும் வழிமுறை சொல்லியிருக்காங்க நம்முடைய இந்த ஜோதிட சாஸ்திரத்தில். அதை மிக சரியாக நீங்கள் கடைபிடித்தால் கட்டாயம் இந்த பலனை அடையலாம். அதற்கு பல வழி இருக்குது, உங்களுடைய நிலைக்கு ஏற்றவாறு அந்த வழி இருக்கும். ரொம்ப சுலபமாக பொதுவாக ஒரு வழி இருக்குது. அது என்னன்னு கேட்டால், நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஆலய வழிபாடு செய்யும்போது கோயிலுக்கு போகிறீங்க, அதில் இந்த உச்சிகாலம்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கும். நல்ல மத்தியான நேரத்தில் உச்சிகால பூஜை செய்து நடையடைப்பாங்க. அந்த நேரத்தில் போய் அந்த பூஜையில் பங்கு பெறுவது இந்த மாதத்தின் அனைத்து பலன்களையும் தரும்.